அனைவருக்கும் வணக்கம். இன்றும் பல முக்கியமான விடயங்களுடன் நாங்கள் உங்களுடன் பேசுவதற்கு வந்திருக்கின்றோம். அதாவது முக்கியமாக இலங்கையில் நடைபெற்ற முக்கியமான விடயங்களாக பார்க்கப்படுகின்றது. எமது வளமையான செய்திகள் தாயகம் மற்றும் இலங்கை சர்வதேச செய்திகள் சம்பந்தமான விளக்கங்களைத்தான் நாங்கள் வழக்கமாக உங்களுக்கு அறிவிப்பது வழக்கம். இன்று நாங்கள் மிக முக்கியமாக இப்பொழுது அண்மை காலமாக பேசப்படுகின்ற மிக முக்கியமான விடயம் இந்த திருகோணமலை சம்பவம். திருகோணமலையில் சட்டவிரோதமாக முறையில், அதாவது பௌத்த சாசனங்களுக்கு அமைவாக செய்ததாக கூறுகின்ற இந்த பௌத்த பிக்குகளினுடைய அடாவடி, அவர்களுக்கு வழங்கப்பட்ட அளவுக்கு மிஞ்சிய அதிகாரம், ஆர்டிக்கிள் 9 என்று சொல்லப்படுகின்ற இந்த இலங்கையினுடைய அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் மற்றும் இந்த ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு பௌத்த சங்கத்தினுடைய துறவியாகிய பௌத்த பிக்கு ஒருவர் மிரட்டிய ஒரு மிரட்டல் கடிதங்கள் சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கங்களை பார்க்க போகின்றோம். அத்தோடு பௌத்த பிக்குகளினுடைய இன்னொரு அடாவடித்தனம், வெள்ளவாய என்கின்ற பிரதேசத்தில் ஒரு ஆரம்ப பாடசாலை, ஒரு பிரைமரி ஸ்கூல், அதாவது ப்ரீ ஸ்கூல் அல்லது அது ஒரு பாலர் பாடசாலையை அருகில் இருக்கின்ற தங்களுடைய அந்த பௌத்த விகாரைக்கு சொந்தமானது என்று சொல்லி அடாவடியாக அந்த பாலர் பாடசாலையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு எடுக்கப்பட்ட முயற்சி நேற்று மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பௌத்த பிக்குகள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு இனி தொடர்கதையாகத்தான் இருக்கப் போகின்றது. அனைத்து தமிழ் மக்களினுடைய வாழ்விடங்கள் மற்றும் அவர்களுடைய இருப்பிடங்கள் மற்றும் அவர்களுடைய சமயத்தலங்களுக்கு அருகில் இவ்வாறான புத்த பிக்குகளினுடைய அடாவடித்தனங்கள் தொடரத்தான் போகிறது. என்னென்று சொன்னால், ஒவ்வொரு புத்தர் சிலையை கொண்டு வைப்பார்கள். அடுத்த நாள் அந்த புத்தர் சிலைக்கு அத்திவாரங்கள் வெட்டுவார்கள். அதற்கு பிறகு கடகட என்று சொல்லி அங்கு ஒரு விகாரை எழும்பும். அதன் பின்னர் தமிழ் மக்கள் போராடி எந்த பிரயோசனமும் இல்லை. இதற்கென்ன காரணம் என்று சொன்னால், அந்த பௌத்த மதத்துக்கு வழங்கப்பட்ட அதிகூடிய எல்லையற்ற அதிகாரம். அதாவது இலங்கை ஒரு பௌத்த நாடு என்று சொல்லப்படுகின்றது. எந்த ஜனாதிபதி வந்தாலும் அந்த பௌத்த நாட்டுக்கு, அந்த பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய அரசியல் சாசனத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு விதி, அதாவது ஆர்டிக்கிள் 9 என்று சொல்லி அந்த சரத்து 9 என்கின்ற விதிதான். எனவே இந்த விதி சம்பந்தமான விளக்கங்களையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். இதைவிட தமிழரசு கட்சியினர் ஜனாதிபதியை சந்திப்பதற்கான கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார்கள். இந்த கடிதத்துக்கு ஜனாதிபதி பதில் அனுப்பியிருக்கின்றார். இந்த பதிலில் ஜனாதிபதி நாளைய தினம் நண்பகல் 1:30 மணிக்கு இந்த தமிழரசு கட்சியினுடைய 9 பேரை சந்திக்க இருக்கின்றார். எனவே இது சம்பந்தமான ஒரு விளக்கம், இவர்கள் இந்த சம்பந்தமாக கதைக்கப் போகிறார்கள் என்ற விளக்கம். அடுத்ததாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இலங்கையினுடைய நாடு பௌத்த நாடு என்று சொன்னதற்கு எதிராக சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இதைவிட இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை சம்பந்தமான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். அதாவது இலங்கை ஓர்ண சேர்க்கையை வலியுறுத்தி இருக்கின்றது. அதாவது இலங்கையினுடைய ஜனாதிபதி, அதாவது என்பிபி அரசாங்கம் வருமானம் பெறுவதற்காக எந்த ஒரு கீழ்த்தரமான வேலையிலும் அவர்கள் இறங்குவார்கள் என்ற சாரப்பட அவர் கூறியிருக்கின்றார். என்ன அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது வெள்ளைக்காரர்களை, அதாவது வெளிநாட்டு பிரயாணிகளை, குறிப்பாக வெள்ளைக்கார நாடுகளில் இருக்கின்ற ஐரோப்பிய மற்றும் அமெரிக்கா நாடுகளை சேர்ந்த வெள்ளைக்காரர்கள் இலங்கையில் வந்து சுதந்திரமான முறையில் நீங்கள் ஓர்ண சேர்க்கையில் ஈடுபடலாம் என்று சொல்லி சுற்றுலாத்துறை அமைச்சர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறான அந்த சலுகையை அந்த சுற்றுலாத்துறை வழங்கி இருக்கின்றது. இது எதிர்காலத்தில் பல பிரச்சனைகளை இலங்கையில் தோற்றுவிக்கக்கூடும் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். இது சம்பந்தமான பூர்ண விளக்கத்தையும், போரில் விடுதலை புலிகள் செய்ய முடியாததை, அதாவது சாதிக்க முடியாததை, அவர்களால் வெல்ல முடியாததை அனுராக் குமார திசாநாயக்கா செய்து கொடுக்கின்றார். இவர் வெளிநாட்டு வாழ்கின்ற தமிழர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்றார். எனவே எதிர்வருகின்ற 21ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த நுகைகொட போராட்டத்துக்கு தான் 65 பேரை கூட்டி வருவேன் என்று சொல்லி ஒரு இனவாத பௌத்த தேரர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இவர் இந்த கருத்தை எங்கே முன்வைத்திருக்கின்றார் என்று சொன்னால், மகிந்தவனுடைய அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது நேற்றைய தினம் அவருடைய இல்லத்தில் சந்தித்து நாமல் ராஜபக்ச போன்றோருக்கு அவர் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். எனவே மீண்டும் இலங்கையினுடைய இனவாதம் மீண்டும் தலைவிரித்து ஆடப்போகின்றதோ என்று சொல்லி அச்சம் கொண்டிருக்கின்றார்கள் சிறுபான்மை இனத்தினர். இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம்.
காலி மாவட்டத்தில் இன்னொரு பொன் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது இந்த பொன் கொலை செய்யப்பட்டதற்கு அண்மையில் இன்னொருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டதற்கும் தொடர்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அண்மையில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக அந்த எதிரெதிர் பாட்டியினர் அந்த குழுக்கள் பாதாள உலக குழுக்களினுடைய கைவரிசையாக இருக்கும் என்று சொல்லி போலீசார் கூறியிருக்கிறார்கள். அதாவது காலி மாவட்டத்தில் மீட்டியாகோடு என்ற பகுதியில் ஒரு சைனீஸ் ஹோட்டல் ஒன்றை நடத்தி வருகின்ற கணவன் மனைவி ஆகியோர் இணைந்திருந்த வேளையில் அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர்கள் மனைவி மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கிறார்கள். எனவே இதன் பின்னணியில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகிருக்கிறது. இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். கடைசி குரல் காணொலியுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுகின்ற லைக் தான் நிறைய பேருக்கு நமது காணொலி சென்றடையக்கூடியதாக இருக்கும். இந்த நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயத்தில் மிகவும் பிரதானமாக இருக்கின்றது இலங்கையில் தற்போது தலைவிரித்தாடுகின்ற இனவாதம். மீண்டும் இனவாதம் தலை தூக்கி இருக்கின்றது என்று சொல்லி சமூக ஊடகங்களில் நாங்கள் எடுக்கின்ற போது அனைத்து ஊடகங்களிலும் இதுதான் தலைப்பாக இருக்கின்றது. எனவே பௌத்தர்கள் மீண்டும் பௌத்தவாதம் இலங்கையில் தலை தூக்கி இருக்கின்றது. சிறுபான்மை இனத்துக்கான ஆபத்தாக இருக்கின்றது. எனவே இது மீண்டும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளையும் மிகப்பெரிய அழிவுகளையும் ஏற்படுத்துவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கின்றது. இதற்கு மூல காரணமாக இருப்பது நாமலும் ராஜபக்சக்களுடைய குடும்பத்தினர் தான் என்று சொல்லி பலரும் தங்களுடைய சந்தேகங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதன் பின்னணியில் தான் ஒரு பௌத்த பேர்ணவாத பௌத்த சிந்தனையுடைய ஒரு பௌத்தர் அவர் ஒரு சங்கத்தை வைத்து நடத்தியிருக்கின்றார். அவர் இலங்கையினுடைய அதிமேதக ஜனாதிபதிக்கு ஒரு மிரட்டலான கடிதத்தை எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் பல விதமான மிரட்டல்களை விடுத்திருக்கின்றார். அவருடன் பல கேள்விகளை கேட்டிருக்கின்றார். அவர் தன்னுடைய ஜனாதிபதியினுடைய கடமையை சரியாக செய்யவில்லை என்று சொல்லி மிரட்டி இருக்கின்றார். எனவே தாங்கள் திருவோணமலையிலே அமைத்த அந்த பௌத்த விகாரைக்கு உரிய பாதுகாப்புகளை வழங்குங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். ஜனாதிபதிக்கு அனுப்பிய அந்த தேரர் அமரபுர மகாநிக்காய என்கின்ற ஒரு சங்கத்தை வைத்து அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஒரு பௌத்த துறவிதான் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார். பாருங்கள், இந்த பௌத்த துறவி என்பவர் எவ்வளவு நேர்மையானவராகவும் எவ்வளவு இரக்க குணமுள்ளவராகவும் எவ்வளவு தூய சிந்தனை உடையவராகவும் இருக்க வேண்டும். ஆனால் இன்றுள்ள பௌத்த துறவிகள் இவற்றையெல்லாம் கடந்து எவ்வளவு கீழ்த்தரமான வேலைகளை செய்கின்றார்கள் என்று சொல்லி உண்மையில் நாங்கள் வெட்கி தலை குனிய வேண்டிய இடத்துல இருக்கின்றோம். எனவே இந்த பாரம்பரியமான பழமையான ஒரு சங்கம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சங்கத்தினுடைய தலைவரே இவ்வாறு கீழ்த்தரமான முறையில் ஜனாதிபதிக்கு மிரட்டல் விடுக்கின்ற அளவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார். இந்த கடிதத்தை அனுப்பிய துறவியினுடைய நாங்கள் பெயரை பார்க்கின்ற போது கரந்தெனியா உயாங்கோட மைத்திரி மூர்த்தி தேரர் என்று சொல்லப்படுகின்றது. எனவே கரந்தனியா உயங்கொட மைத்திரி மூர்த்தி தேரர் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமரபுர மகாநிக்காய் என்கின்ற ஒரு சங்கத்தினுடைய தலைவர் தான் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார். எனவே இந்த மூர்த்தி என்ற பெயர் இவருக்கு எவ்வாறு வந்திருக்கின்றது என்று சொல்லி எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது. எனவே இவருடைய தந்தையர் அல்லது ஏதாவது ஒரு முறையில் தமிழர்கள் சம்பந்தப்பட்டிருப்பார்களா என்று சொல்லி சந்தேகம் எழக்கூடிய இருக்கிற நிலையில் இவர் இந்த ஜனாதிபதிக்கு ஒரு மிரட்டல் கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார். எனவே அதில் பலவிதமான மிரட்டல்களை விடுத்திருக்கின்றார். எனவே முக்கியமாக சொல்லப்பட்ட விடயங்கள், நீங்கள் யாரை கேட்டு யாருடைய பெயர், அதாவது யாரை கேட்டு யார் சொல்லி திருவோணமலையில் அமைக்கப்பட்ட அந்த பௌத்த விகாரையில் அமைக்கப்பட்ட பௌத்த சிலையை நீங்கள் தூக்கிச் சென்றிருக்கின்றீர்கள். எனவே இந்த போலீஸாருக்கு யார் சொன்னது, யார் போலீஸாருக்கு கட்டளையிட்டது என்கின்ற அந்த கேள்வியை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் தன்னுடைய அந்த கடிதத்தில். எனவே இந்த போலீஸாரையும் மிரட்டுகின்ற பாணியில் அவர் அந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். திருவோணமலையில் கடந்த தினம் இரவு அந்த போலீசார் அந்த பௌத்த சிலையை அகற்றிய போது அகற்றப்பட்ட சிலை அன்று இரவு அதிகாலை வரை போலீஸ் நிலையத்தில் தான் இருந்தது. எனவே இதில் தான் அவர் யாரை கேட்டு யாருடைய ஓர்டர், அது யாருடைய அந்த பணியின் பேரில் இந்த போலீசார் இந்த வேலைகளை செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர் மிரட்டல் பாணியில் அந்த கருத்தை கேட்டிருக்கின்றார். எனவே இந்த கேள்விக்கான பதிலை ஜனாதிபதி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லியும், அதே நேரத்தில் போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்ட அந்த புத்தருடைய அந்த சிலை யாருடைய பணிப்பின் பேரில் மேற்கொள்ளப்பட்டது என்பதை அவர் வலியுறுத்தி கேட்டிருக்கின்றார்.
ஜனாதிபதி பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அதில் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இதேவேளை அந்த புத்தர் சிலையை போலீசார் அடிபட்டு இழுபட்டு பிடுங்கப்பட்டு அந்த பௌத்தர்களிடமிருந்து அந்த பௌத்த பேரினவாத சிந்தனை அந்த அந்த அடாவடி பௌத்தர்களிடமிருந்து அந்த சிலையை மீட்கப்படுகின்ற போது 2 பௌத்தர்கள் 2 பிக்குகள் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லியும் அந்த கடிதத்தில் மிரட்டியிருக்கின்றார். இதில் அவர் பல விடயங்களை அழுத்தி கூறியிருக்கின்றார். எனவே இந்த எச்சரிக்கை கடிதத்தில் அவர் கூறியிருக்கின்ற அந்த விடயங்கள் என்னென்று பார்க்கின்ற போது பௌத்த மதத்துக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என்று சொல்லி சொல்கின்றார், பௌத்த பிக்குகளுக்கு விடப்பட்ட எச்சரிக்கை என்று சொல்கின்றார், பௌத்தர்களுக்கு விடப்பட்ட ஒரு இருப்புக்கு பௌத்தர்களுடைய இருப்புக்கு சந்தேகமாக இருக்கின்றது என்று சொல்லி ஜனாதிபதியின் மீது சந்தேகங்களை வெளியிடும் அளவுக்கு அந்த கடிதத்தில் அவர் கருத்துக்களை கூறியிருக்கின்றார். இனிமேல் ஆகவே ஒரு ஜனாதிபதியானவர் தங்களுடைய அந்த பௌத்த மதத்தை காப்பாற்ற வேண்டியவர் ஏன் இவ்வாறான கட்டளைகளை பிறப்பித்தார் என்று சொல்லி அந்த பிக்கு கேட்டிருக்கின்றார். எனவே இனி அந்த பௌத்த பிகாரையில் தான் அந்த பௌத்த சிலை இருக்கும் என்று சொல்லியும் அதற்கு நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு உரிய வகையில் வழங்க வேண்டும் என்று சொல்லியும் அந்த மிரட்டல் கடிதத்தில் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். எனவே அங்கேதான் இனி பிக்குகளும் தங்கியிருப்பார்களாம். எனவே இதற்கு யாரும் தடுக்க முடியாது, தலையிடவும் முடியாது என்று சொல்லி அவர் மிகுந்த இருமாப்போடு மிகுந்த ஒரு சண்டித்தனத்தோடு அந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். எனவே பாதுகாப்பை நீங்கள் தான் வழங்க வேண்டும். எனவே இன்று பல விடயங்களை அந்த கடிதத்திலே அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் அந்த பிகாரைக்கான அனுமதி அந்த பிகாரை சட்டவிரோதமானது என்பதற்கு அந்த பௌத்த துறவி அது சட்டவிரோதமாக அமைக்கப்படவில்லை என்று சொல்லியும் 1951ஆம் ஆண்டிலிருந்து அந்த பிகாரை அந்த இடத்தில் இருக்கிறது என்று சொல்லியும் அது பிரச்சனைகள் காரணமாக அழிந்தது என்று சொல்லியும் அதுதான் மீள நிறுவப்படுகிறது என்று சொல்லியும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இது ஒரு ஏற்கனவே பரம்பரையாக இருந்த அந்த காணி என்று சொல்லியும் அந்த காணி எமக்கு உரிமையானது என்று சொல்லியும் அந்த காணிக்கான அனைத்து ஆவணங்களும் எம்மிடம் இருக்கிறது என்று சொல்லியும் அதாவது டாக்குமெண்ட்ஸ் அனைத்தும் பக்காவாக எம்மிடம் இருக்கிறது என்று சொல்லியும் அவர் அந்த கடிதத்தில் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இந்த காணியினுடைய உறுதிப்பத்திரத்தை யார் தந்தது, எப்பொழுது கிடைத்தது என்று சொல்லி அவர் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார். உங்களுக்கே தெரியும் யார் கொடுத்திருப்பார்கள், யாருடைய ஆட்சியில் கொடுத்திருப்பார்கள் என்று சொல்லி. எனவே 2009க்கு பிறகு இந்த எமது தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் எல்லாம் புத்தமயமாக்கப்பட்டதும் இன சுத்திகரிப்பு அதாவது இனப்பரம்பலை சுத்திகரிக்கின்ற முறையில் சிங்கள குடியேற்றங்கள் நிறுவப்பட்டதற்கும் முக்கிய காரணமாக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ச. எனவே இவர் 2014ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவால் தான் எங்களுக்கு இந்த காணி உறுதி வழங்கப்பட்டது என்று சொல்லி அவர் அந்த காணி உறுதி பத்திரங்கள் தன்னிடம் பக்காவாக இருக்கிறது என்று சொல்லி கரந்தனிய உயாங்கொட மைத்திரி மூர்த்தி என்கின்ற அந்த அமரபுர மகாநிக்காய என்கின்ற சங்கத்தினுடைய பௌத்தபிக்கு தெரிவித்திருக்கின்றார். இந்த காணியினுடைய மொத்த அளவு 14 பேச்சுகள் என்று சொல்லியும் எனவே அந்த நிலத்துக்குரிய அந்த உரிய காணி சட்டவிரோதமானது அல்ல என்று சொல்லியும் முழுக்க சட்டபூர்வமானது என்று சொல்லியும் சகல டாக்குமெண்ட்ஸும் எங்களிடம் இருக்கிறது என்று சொல்லியும் எனவே தகுந்த பாதுகாப்பை நீங்கள் தான் தர வேண்டும் என்று சொல்லியும் அனுராக் குமார திசாநாயக்கு அந்த எச்சரிக்கை கடிதத்தில் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த கடிதத்தில் இனி இல்லை என்ற ஒரு முக்கியமான ஒரு வரி இருக்கின்றது. அந்த வரி தான் இந்த நாட்டினுடைய அதள பாதாளத்துக்கு இந்த நாடு செல்வதற்கு காரணமாக இருந்த வரி. அந்த வரி அந்த ஒரு லைன் தான் அதள பாதாளத்துக்கு இந்த நாட்டை இட்டு சென்றது. இதுவரை காலமும் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாகவும் பல பிரச்சனைகள், பல இன அழிப்புகள், பல உயிர் சேதங்கள், உடைமை சேதங்கள் இந்த நாடு 1000 ஆண்டுகள் காலத்துக்கு பின்னோக்கி சென்றதுக்கும் இந்த அரசியல் யாப்பில் இருக்கின்ற ஒரு வரி தான் காரணமாக இருக்கின்றது. இந்த வரி ஒரு அபாயகரமான வரி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இந்த வரி தான் பௌத்த பிக்குகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகூடிய அதிகாரம், எல்லையற்ற வரி அதிகாரம், அளவு கடந்த அதிகாரம் என்று சொல்லி பல விமர்சகர்களால் முன்வைக்கப்படுகின்ற ஒரு கருத்தாக காணப்படுகின்றது. அந்த வரி என்ன வரி என்று சொன்னால் அதாவது ஆர்டிக்கல் 9 என்று சொல்லப்படுகின்ற இந்த வரி அதாவது சரத்து 9 என்று சொல்லப்படுகின்ற வரி இது பௌத்த பிக்குகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகூடிய அதிகாரமாக காணப்படுகின்றது. எனவே இந்த
இந்த நாடு அனைத்து மக்களுக்கும் சமமானது, அனைத்து மதங்களுக்கும் சமமானது என்று சொல்லி ஆட்சி பீடம் ஏறிய அனுரா குமார திசாநாயக்கா இனவாதத்தை பற்றி கதைக்க முடியாது, இந்த நாடு இனவாதம் கடந்த நாடு என்று சொல்லியும் பல அனைத்து இன மக்களும் ஒன்றாக வாழ்கின்ற நாடு என்று சொல்லியும் இனப்பிரச்சனைக்கு இந்த நாட்டில் இனப்பிரச்சனை என்று ஒன்று இல்லை என்று சொல்லியும் கருத்துக்களை வெளியிடுகின்ற அனுரா குமார திசாநாயக்காவுக்கு ஒரு 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 பிரச்சனையை ஏற்படுத்திய வரி என்று கூட இந்த வரியை சொல்லலாம். எனவே இந்த வரி என்னத்தை சொல்லுகின்றது என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய 90% பிரச்சனைகளுக்கு இந்த வரிதான் காரணமாக இருக்கின்றது. எனவே இந்த அரசியல் யாப்பு சிறுத்தத்தில் ஆர்டிக்கல் 9 என்று சொல்லப்படுகின்ற இந்த வரியில், ஆர்டிக்கல் 9 என்று சொல்லப்படுகின்ற இந்த வரியில் ஒரு நாட்டினுடைய தலைவர், அதாவது அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக கடமையாற்றுகின்ற ஒரு தலைவரானவர் இந்த அவருடைய அந்த கடமையில் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்னவென்று சொல்லி சொன்னால், பௌத்தத்தை பாதுகாக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், பௌத்தத்துக்கே முதல் உரிமை கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். பௌத்தம் தான் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான மதங்களில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய மதம் என்று சொல்லியும் அந்த நாட்டினுடைய பதவியேறுகின்ற அந்த ஜனாதிபதிக்கு முதலிலேயே உச்சியில் அடிக்கப்பட்டிருந்த ஒரு அடியாக, அவரை அடித்திருக்கின்ற ஒரு அடியாக இந்த ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை விட இந்த பௌத்த மதத்துக்கும் பௌத்த மதத்தை கையாளுகின்ற பௌத்த பீடங்களுக்கும் பௌத்த பீடங்களில் இருக்கின்ற அந்த புத்த பிக்குகளுக்கும் தான் அதிகாரம் கூடியது என்பதை வலியுறுத்துகின்றது. இலங்கையினுடைய முதன்மையான மதமாக கொள்ளப்படுகின்ற பௌத்த மதத்துக்கு ஒரு கீறல் கூட விழக்கூடாது என்று சொல்லியும், அவ்வாறு கீறல் விழுந்தால் அதற்கான முழு பொறுப்பும் அந்த ஜனாதிபதியை சாரும் என்று சொல்லியும் அந்த சரத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த எல்லையற்ற அதிகாரங்களை புத்த பிக்குகளுக்கு வழங்கியபடியால் தான் இவ்வாறு இந்த புத்த பிக்குகள் கோரத்தாண்டவங்களையும் பல ஊடகங்களில் பல அபிப்பிராயங்களை தெரிவிக்கின்றவர்கள் கூறி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நேரத்தில் நாங்கள் இன்னொரு விடயத்தை சொல்ல வருகின்றோம். இந்த பௌத்த பிக்கு சொல்லியிருக்கின்றார் 1951ஆம் ஆண்டு தமக்கு உரிமையான இந்த காணி என்று சொல்கின்றார். எனவே இந்த காணிக்குரிய அனைத்து ஆவணங்களும் தங்களிடம் இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஆவணங்கள் 2014ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச தங்களுக்கு தந்தவர் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த ஆவணங்கள் அனைத்தையும் சரிபார்ப்பதற்கு யார் இந்த ஆவணங்களை சரிபார்ப்பார்கள், யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால், இலங்கையில் இருக்கின்ற எந்த ஒரு அதிகாரம் கூடியவர்களுக்கும் இல்லை என்று சொல்லலாமே தவிர, அதாவது இலங்கையில் இருக்கின்ற ஜனாதிபதிக்கோ அல்லது மிகப்பெரிய நீதிமன்றங்களுக்கோ இந்த அதிகாரங்கள் இல்லை என்று சொல்லித்தான் நாங்கள் கூறக்கூடிய நிலையில் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நீதிமன்றங்களினுடைய அந்த சட்டங்களை கூற மீறித்தான் அண்மையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு விகாரை ஒன்று அமைக்கப்பட்ட போது அந்த நீதிமன்றங்களுடைய அனுமதிகளை மீறி இலங்கையினுடைய நீதிபதியே தனக்கு பாதுகாப்பில்லை என்று சொல்லி வெளிநாடு ஒன்றில் தஞ்சமடைகின்ற அளவுக்கு இந்த பௌத்த பிக்குகளினுடைய அட்டகாசம் தாண்டவத்தினுடைய எல்லை மீறிய அந்த நிலைப்பாடு காணப்படுகின்றது. எனவே இந்த புத்த பிக்குகளிடமிருந்து உங்களிடம் இந்த ஆவணங்களை கொண்டு வாருங்கள், இந்த ஆவணத்தை சரிபார்க்குவோம் என்று சொல்லி இவருக்கும் அந்த அதிகாரங்கள் இல்லை என்று தான் சொல்லப்படுகிறது. எனவே இந்த எல்லையற்ற அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தான் இந்த பௌத்த பிக்குகள் இவ்வாறான கோர தாண்டவங்களை ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ஆட்சிப்படத்தில் தற்போது இருக்கின்ற அனுரா குமார திசாநாயக்கா அனைத்து விடயங்களையும் மறுசீரமைப்பேன், அனைத்து சட்டங்களையும் சீரமைப்பேன், அரசியல் யாப்பையே மாற்றியமைப்பேன் என்று சொல்லி சூளுரைத்திருக்கின்றார். எனவே இவருடைய ஆட்சி பீடங்கள் ஏறியதன் பின்னர் பல குற்றச்செயலுடன் தொடர்புடையவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். அதாவது வெளிநாடுகளில் கூட இதுவரை எவரும் செய்யாத விடயங்களை செய்திருக்கின்றார். பாதாள உலக குழுக்கள் ஒழித்திருக்கின்ற அந்த மிக முக்கியமான இடங்களையே கண்டுபிடித்து அவர்களையே கைது செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இலங்கையிலேயே மீட்கப்பட முடியாத போதைப் பொருட்களை கெண்டெய்னராக மீட்டுக் கொண்டிருக்கின்றார். பல குற்றவாளிகளை கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இப்படியான நேரத்தில் இலங்கை ஜனாதிபதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கின்றது. எனவே இலங்கையினுடைய அரசியல் யாப்பை மாற்றி அமைக்கின்ற அந்த அதிகாரம் இலங்கை ஜனாதிபதிக்கு இருக்கின்றது. எனவே இந்த ஆர்டிக்கல் 9 என்று சொல்லப்படுகின்ற சரத்து 9 என்கின்ற இந்த அரசியல் யாப்பை இலங்கை ஜனாதிபதி மாற்றி அமைப்பாரா, அதற்கான துணிவு அவரிடம் இருக்கின்றதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதாவது வெள்ளவாயா என்கின்ற இடத்துல பௌத்த பிக்குகள் இன்னும் ஒரு அடாவடித்தனத்தை
செய்திருக்கின்றார்கள். அதாவது இப்போ திருவண்ணாமலையில் அந்த நடந்த சம்பவம் இருக்குத்தானே, அந்த சம்பவத்தில் எந்த போலீஸார் அந்த சிலையை தூக்கி சென்றார்களோ அந்த போலீஸாரை கொண்டு திருப்பி சிலையை கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள் தானே. எனவே இந்த அதிகாரத்தை வைத்து இந்த பௌத்த பிக்குகள் தாங்கள் இதையும் செய்யலாம் என்று சொல்லி தற்போது முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் தமிழர் பிரதேசங்கள் அனைத்திலும் இனி மூலை முடுக்கெங்கும் இவ்வாறான செயற்பாடுகளை எந்தவித சட்ட திட்டங்களுக்கு அமையாமலும் எந்தவித பயங்களின்றியும் மிகவும் துணிச்சலோடு இனி செய்யத்தான் போகின்றார்கள். எனவே இதன் வெளிப்பாடாகத்தான் வெள்ளைவாயா என்கின்ற ஒரு இடத்தில் ஒரு பாலர் பாடசாலையை அந்த பாடசாலைக்கு அருகில் இருந்த விகாரைக்கு சொந்தமானது என்று சொல்லி ஒரு அடாவடித்தனத்தில் நேற்று முன்தினம் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு ஈடுபட்டவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கின்ற போது அந்த பௌத்த விகாரைக்கு சொந்தமான அந்த பௌத்த விகாரையைச் சேர்ந்த பிக்குகள் தான் இந்த அடாவடித்தனத்திலும் இந்த இவ்வாறான அந்த அராஜகத்திலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே இதன் போது மக்கள் ஒன்றிணைந்து அவர்களை விரட்டி அடித்த சம்பவத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனினும் விரட்டி அடித்த போதும் அவர்கள் ஓடி சென்றிருக்கின்றார்கள். இருந்தபோதும் அவர்கள் மீண்டும் பெரும் படையணியுடன் பெரிய புத்தபிக்கு அந்த சைனியத்துடன் பெரிய ஒரு புத்தபிக்குகள் படை சூழ வந்து மீண்டும் அந்த பாலர் பாடசாலையை கைப்பற்றி அது தங்களுக்குரியது என்று சொல்லி ஏதோ ஒரு கள்ள உறுதியையோ அல்லது கள்ள ஆவணங்களையோ அல்லது இன்னும் ஒரு மஹிந்த ராஜபக்ச காலத்தில் கொடுக்கப்பட்ட இன்னும் ஏதாவது ஒரு ஆவணத்தையை வைத்துக்கொண்டு அவர்கள் அதையும் கூட உரிமை கொண்டாடக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. இந்த சம்பவம் எங்கே நடைபெற்றிருக்கின்றதுன்னு சொன்னால் வெள்ளவாய பிரதேசத்திலாம் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. எனவே அந்த வெள்ளவாய என்ற பிரதேசத்தில் கிங்கினி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விகாரைக்கு சொந்தமானது என்று சொல்லித்தான் அதன் அருகில் இருக்கின்ற அந்த தமிழர்களுக்கு சொந்தமான அந்த பாலர் பாடசாலையை தமது கையகப்படுத்த எடுத்த முயற்சி நேற்றைய தினம் தோல்வியில் முடிந்தது. எனவே இன்றைய தினம் அதன் நிலைப்பாடு என்ன என்று சொல்ல முடியாது. இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ அவர்கள் பெரிய ஒரு படையணியுடன் போலீசாரையும் சேர்த்து விசேட அதிரடி படையினையும் சேர்த்து இலங்கையினுடைய அனைத்து படைப்பிரிவுகளையும் இணைத்து கொண்டு வந்து அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு காவல் கடமையில் ஈடுபட்டு கொண்டு அதையும் கூட அவர்கள் சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை தான் வந்திருக்கின்றது. எனவே இனி எமது தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசங்கள் அனைத்திலும் இவ்வாறான இனவாத செயற்பாடுகளை எந்தவித தங்கு தடையுமின்றி எந்தவித அச்சங்களுமின்றி பௌத்த பிக்குகள் சாதாரணமாக அரங்கேற்றிக் கொண்டே இருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லை. இதே நேரத்தில் தமிழரசு கட்சியினர் ஜனாதிபதியை சந்திப்பதற்கான அனுமதியை சில தினங்களுக்கு முன்னர் அனுமதியை கோரியிருந்தார்கள். அனுமதி கடிதத்தை சில தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்தார்கள். இவ்வாறு அனுப்பிய அனுமதி கடிதங்களுக்கு ஜனாதிபதி அந்த தன்னை சந்திப்பதற்கான திகதியை அறிவித்திருக்கின்றார். அந்த திகதி அதாவது நாளை புதன்கிழமை நடைபெறும் என்று சொல்லி பலர் கூறியிருக்கின்றார்கள். நாளை புதன்கிழமை 1:30 மணிக்கு இந்த தமிழரசு கட்சியினரை சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டதாக ஜனாதிபதியினுடைய அலுவலக தகவல்கள் செய்தி வெளியாகி இருக்கின்றது. எனவே 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லி ஆரம்ப கட்ட செய்தியில் சொல்லியிருக்கின்றது. இலங்கையினுடைய தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற CVK சிவஞானம் ஸ்ரீதரன் என்பவர் தான் இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றார். எனவே அவருடன் சுமந்திரன் அதாவது தமிழரசு கட்சியினுடைய செயலாளரான சுமந்திரன் மற்றும் 10 பேர் அடங்கிய குழுவினர் தான் இந்த ஜனாதிபதியை சந்திக்கின்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே திருவோணமலை விவகாரம் இந்த சந்திப்பில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கும் என்று சொல்லி கூறப்படுகின்றது. மிகவும் காரசாரமான உரையாடல்களை அவர்கள் ஆற்றுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஜனாதிபதியால் தான் முடியாது. எனவே அவர் என்னென்று சொன்னால் அவர் இலங்கையினுடைய அரசியலமைப்பு சீர்திருத்தத்திற்கு கீழே தான் அவர் ஜனாதிபதியாக இருக்க வேண்டும். எனவே அவர் என்ன விதமான முடிவுகளை எடுப்பார்கள், எனவே இவர்கள் இவ்வாறு கதைக்க போகிறார்கள் என்று சொல்லி அவர் சில கருத்துக்களை தான் ஏற்கனவே தயார்படுத்தியும் வைத்திருப்பார். எனவே இந்த திருவோணமலை விவகாரம் என்பது அநேகமாக புஷ்வானமாக போகக்கூடிய ஒரு விவகாரமாகத்தான் இருக்கப் போகிறது என்று சொல்லி பலரும் கருத்துரை கூறுகின்றார்கள். இருந்தபோதும் இவர்கள் பல விதமான காரசாரமான விவாதங்களை முன்வைப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை ஸ்ரீதரன் அவர்கள் தற்போது இந்தியாவில் யார்கண்ட் என்ற மாநிலத்தில் ஒரு கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. எனவே அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஏனைய 9 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. எனவே பல விடயங்களை இவர்கள் கதைப்பார்கள். இந்த விடயங்களின் வெற்றி தோல்வி என்பது இந்த கூட்டத்தின் பின்னர் தான் நமக்கு வெளிச்சத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும்.
போரின் போது விடுதலை புலிகள் செய்து காட்ட முடியாத விடயத்தை தற்போது இலங்கை ஜனாதிபதி செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். தமிழ் மக்களுக்கான அந்த போரின் போது போரிலேயே விடுதலை புலிகள் ஈட்ட முடியாத அந்த வெற்றியை தமிழ் மக்களுக்கு தற்போதைய ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க, அதாவது என்பிபி கட்சியைச் சேர்ந்த தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த தலைவர் ஜனாதிபதி அவர்கள் தமிழ் மக்களுக்கு அந்த வெற்றிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதாவது தமிழீழத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி யார் இந்த பிரச்சனையை இவ்வாறு சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்ற போது சுமண ரத்ன தேரர் என்பவர் தான் குறித்திருக்கின்றார். இந்த சுமண ரத்ன தேரர் என்பவர் மிகப்பெரிய ஒரு இனவாதி. எனவே இவர் கதைக்கின்ற கருத்துக்கள் அனைத்தும் பிரச்சனைகளை தூண்டுவனவாகத்தான் கதைக்கின்ற ஒரு கருத்துக்களாக பலரும் பல விமர்சனங்களை கூறி வருகின்றார்கள். எனவே சுமண ரத்ன தேரர் இந்த கருத்தை எங்கே சொன்னார் என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்சர்களுக்கு முன்னிலையில் தான் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். நேற்று முன்தினம் மஹிந்த ராஜபக்சவனுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். இவர் மேலும் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். அந்த கருத்து என்ன என்று சொன்னால், தான் இந்த 21ஆம் தேதி அதாவது நுகைகொட அந்த பேரணியில் அந்த மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை நடத்துவதற்காக எதிரணியினர் தீர்மானித்திருக்கின்ற அந்த போராட்டத்தில் 65 பேரை கொண்டு வருவேன் என்று சொல்லி இவர் சூளுரைத்திருக்கின்றார். எனவே இவர்கள் என்னத்தை சிந்திக்கின்றார்கள்? இந்த நாட்டில் அமைதியாக அனைத்து இனங்களும், அதாவது இன மத போதமின்றி அனைத்து இனங்களும் சமமாக வாழப்பட வேண்டும், இங்கே இனவாத கருத்துக்களுக்கு இடமில்லை என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் கூறிய அந்த கருத்துக்கு எதிரான கருத்தாகத்தான் இந்த பௌத்தவாத பேரினவாத சிந்தனையாளர்கள், அதாவது குறிப்பிட்ட எல்லாரையும் நாங்கள் சொல்லவில்லை, குறிப்பிட்ட பௌத்தவாத பேரினவாத சிந்தனையாளர் சிலருடைய கருத்துக்களால் தான் இந்த நாடு இன்னும் 1000 ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல போகின்றது என்று அஞ்சக்கூடிய நிலை உருவாகி இருக்கின்றது. காலி மாவட்டத்தில் இன்னொரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்று முன்தினம் பதிவாகி இருக்கின்றது. எனவே இலங்கையினுடைய தென்பகுதியில் ஏதோ ஒரு வகையில் துப்பாக்கிச் சூடுகளால் ஒவ்வொரு நாளும் காயப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், அல்லது சேதப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், அல்லது இறந்து கொண்டிருக்கின்றார்கள், அல்லது துப்பாக்கிச் சூட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகத்தான் கூறப்படுகின்றது. எனவே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர்கள் 2 மோட்டார் சைக்கிள் இனம் தெரியாத 2 நபர்கள் தான் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கிறார்கள். காலி மாவட்டத்தில் மீட்டியாகோட என்கின்ற ஒரு பிரதேசத்தில் ஒரு சைனீஸ் ஹோட்டல் வைத்து நடத்துகின்ற ஒரு கணவன் மனைவி மீது தான் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் அந்த மோட்டார் சைக்கிள் வந்த இனம் தெரியாதவர்கள் தாங்கள் இறங்கி சென்று உள்ளுக்கு சென்று அந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த கடைக்குள் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அந்த மனைவி படுகாயமடைந்திருக்கின்றார். உடனடியாக அந்த மனைவி மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார். எனினும் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கின்றார். எனவே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு கூறப்படுகின்ற காரணம் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற காரணமாகத்தான் இருக்கின்றது. அண்மையில் சில நாட்களுக்கு முன்னர் அந்த காலி என்கின்ற அந்த பிரதேசத்தில் நகரசபை மைதானத்துக்குள்ள ஒருவர் அந்த நகரசபையில் நடைபெறுகின்ற அந்த மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஒரு கிறிஸ்தவ கோயிலினுடைய ஒரு தலைவராகிய ஒருவர், அவர் மீன் வியாபாரத்திலும் ஈடுபடுகின்றவராக கூறப்படுகின்றது. அவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். சம்பவத்தில் கரந்தனிய சுத்தா என்கின்ற ஒரு கரந்தனிய சுத்தா என்பவருடைய மச்சான்காரன் தான் இந்த துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவராக கருதப்படுகின்றது. எனவே இவர் அந்த மோட்டார் சைக்கிளில் போகிற போது இவரை பின்தொடர்ந்து சென்ற காரில் சென்ற அந்த குற்றவாளிகள் தான் இவரை சுட்டுவிட்டு காரையும் விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்று சொல்லி எமது ஒரு செய்தி அறிக்கையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே இவர்கள் கைது செய்யப்பட்டதற்கான செய்திகள் இதுவரை வெளியாகவில்லை. எனவே இந்த கரந்தனிய சுத்தா என்பவருடைய மச்சான்காரனை சுட்டதன் பின்னணியில் இவர்களுடைய ஆட்கள் தான் இப்பொழுது இந்த காலியில் மீட்டியாகூட என்ற பகுதியில் இவர்களுடைய ஆட்கள் தான் கரந்தனிய சுத்தா என்கின்ற அந்த பாதாள உலக குழுக்களினுடைய நபர்கள் தான் இந்த சூட்டுக்கு பதிலாகத்தான் இந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டிருப்பதாக போலீசார் தன்னுடைய ஆரம்ப கட்ட விசாரணைகளை கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறே மாறி மாறி சுட்டுக்கொண்டு ஒருத்தர் கொலை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இதற்கு முடிவே இல்லையா என்பது உண்மையிலே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. எனவே அடுத்ததாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறிய ஒரு முக்கியமான கருத்தை கூறுகின்றோம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் திருவோணமலையில் நடைபெற்ற அந்த பௌத்த சிலை விவகாரம் தொடர்பாகவும் இலங்கையில் உள்ள சுற்றுலாத்துறை அமைச்சரனுடைய அந்த கீழ்த்தரமான ஒரு வேலை சம்பந்தமாகவும் கூறியிருக்கின்றார்.
இது எவ்வாறு கூறியிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது, இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் அதாவது வெளிநாட்டு பிரயாணிகளை உள்வாங்குவதற்காக, சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்காக சிலர் சலுகைகளை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த சலுகையில் முக்கியமானது ஒன்றுதான், நீங்கள் எவர் வந்தாலும் இலங்கையில் இருக்கின்ற எவருடனும் ஓர்ண சேர்க்கையில் ஈடுபடலாம் என்று சொல்லி ஒரு சலுகையை வழங்கியிருக்கின்றார். இந்த சலுகைக்கு எதிராக கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார். எனவே இந்த ஓர்ண சேர்க்கையால் பல வித பிரச்சனைகள் இலங்கைக்கு ஏற்படும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அப்போது கூறியிருக்கின்றார். எனவே இப்போது இந்த பிரச்சனை ஏன் வந்தது என்று சொல்லி பார்க்கின்ற போது, அதாவது சஜித் பிரேமதாசனுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கட்சியைச் சேர்ந்த காவியா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பெயர் வழியில் உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தற்போது அர்ச்சுனா ராமநாதனுடைய பெயரை சுட்டிக்காட்டி இவர் ஓர்ண சேர்க்கைக்கு எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார் என்று சொல்லி கூறியிருக்கின்றார். இதன்போது வெகுண்டெழுந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை எடுத்துக்கொண்டு இந்த எதிர்க்கட்சி தலைவருக்கும் மற்றும் ஆளுங்கட்சியினருக்கும் எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டி அடியை போட்டிருக்கின்றார். நீங்கள் தானே உங்களுடைய நாடு பௌத்த நாடு, பௌத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இந்த நாடு பௌத்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாடு என்று சொல்லியிருக்கின்றீர்கள். எனவே உங்களுடைய நாட்டில் இந்த பௌத்த மதம் என்னத்தை சொல்லியிருக்கின்றது? ஓர்ண சேர்க்கையா சொல்லியிருக்கின்றது. எனவே நீங்கள் இந்த கீழ்த்தரமான வேலைகளில் இறங்காதீர்கள். எம்மதமும் சம்மதம் என்று சொல்லியிருக்கின்ற எமது இந்து சமயத்தை நாங்கள் இந்த இடத்துல மிக பெரிதாக போற்றுகின்றோம். எனவே பௌத்த மதத்தை பின்பற்றுகின்ற உண்மையான ஒரு பௌத்தன் இந்த ஓர்ண சேர்க்கையை அனுமதிக்க மாட்டான். எனவே நீங்கள் அனைவரும் ஒன்றாக, அதாவது ஆளுங்கட்சி என்றாலும் சரி எதிர்கட்சி என்றாலும் சரி, ஒரு குடையின் கீழே நிற்கிறீர்கள் தானே. அதாவது என்ன குடை என்று சொல்லி பார்க்கின்ற போது இந்த பௌத்த நாடு என்று சொல்லி இந்த நாட்டை கூறுகிறீர்கள். எனவே இந்த பௌத்த நாட்டினுடைய அந்த பௌத்த மதம் இந்த ஓர்ண சேர்க்கையை சொல்லியிருக்கின்றதா? அவ்வாறு சொல்லியிருக்கவில்லை. எனவே பௌத்த மதம் என்பது தூய்மையான பல சம்பிரதாயங்களையும் பல நாகரிகங்களையும் கொண்டிருக்கின்ற ஒரு சுத்தமான கொள்கைகளுடைய நாடு. எனவே இந்த நாட்டிற்கு நீங்கள் தான் அபகீர்த்தியையும் அதற்கான ஒரு கேவலங்கட்ட ஒரு கீழ்த்தரமான செயற்பாட்டையும் ஏற்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி ஒரு சாட்டியை கொடுத்திருக்கின்றார். மேலும் திருவோணமலையில் நீங்கள் செய்த வேலை என்ன ஒரு மிகப்பெரிய உருட்டு என்று சொல்லியும் முதல் நாள் அந்த பொலிசை வைத்து தூக்குகிறீர்கள். எனவே இந்த வேலையை ஆளுங்கட்சி செய்திருக்கின்றது. மறுநாள் அனைத்து எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பை சம்பாதிப்பதிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக மீண்டும் பொலிசை கொண்டு அந்த புத்தர் சிலையை கொண்டே வைத்திருக்கின்றீர்கள். என்னடா ஒரு உருட்டு! இந்த உருட்டுக்கு இல்லையோ என்று சொல்லி ஆளும் கட்சியை தோல் உரித்து தொங்க விட்டிருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். எனவே மிகவும் துணிச்சலான கருத்தை பாராளுமன்றத்தில் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதைவிட இந்த ஓர்ண சேர்க்கையால் பல்வேறு பிரச்சனைகள் வரும் என்று சொல்லியும், அதாவது ஆணுக்கும் இடையிலான ஓர்ண சேர்க்கையால் HIV-யினுடைய அந்த விகிதம், அதாவது அந்த HIV தொற்றுகின்ற அந்த வேகம் கூட என்று சொல்லியும், ஆணுக்கும் பொண்ணுக்கும் இடையிலான அந்த HIV விகிதம் குறைவு என்று சொல்லியும் கூறுகின்றார். இதை நான் சொல்லவில்லை, இது சயின்டிஸ்ட், அதாவது விஞ்ஞானிகளே தங்களுடைய ஆய்வுகளில் வெளிப்படுத்திய கருத்தாக காணப்படுகிறது என்று சொல்லப்படுகின்றது. எனவே இவற்றை நீங்கள் சிறிது கூட கருத்தில் எடுக்க இந்த நாட்டை நீங்கள் மிக மோசமான நிலைக்கு இட்டுச் செல்கின்றீர்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளினுடைய உண்மையான முகத்திரையை கிழித்திருக்கின்றார். இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள். இதுபோன்ற இன்னொரு செய்தியில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.